இந்த பூமியிலே காயின் ஆபேல் 2 பேர் இருந்தாங்க. காயின் ஒரு நாள் எழும்பி தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்றுட்டான். ஆபேலோட ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. ஆண்டவர் காயினை நோக்கி கூப்பிட்டாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அவருடைய விளைவு என்ன தெரியுமா? உன் சகோதரனை கொல்ல அவன் ரத்தத்தை சிந்தின இந்த பூமியில நீ எப்படி இருப்பானா? சபிக்கப்பட்டிருப்பேன்னு. ஒரு சிந்தப்பட்ட ஆபேலுடைய ரத்தம், ஒரு மனுஷன் ரத்தம், அப்பா எனக்கு நீதியை செய்யுங்க, இவன் இந்த ரத்தத்தை சிந்தனா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அந்த ரத்தம் சாபத்தை கொண்டு வந்துச்சு. ஆனால் இந்த பூமியில குற்றமில்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அந்த ரத்தம் எனக்காக உங்களுக்காக பரலோகத்துல ஒரு சத்தத்தை கொடுக்கிறது. என்ன சத்தம் தெரியுமா? இவன் பாவி, இவன் பாவி என்று சத்தம் போடுவதற்கு பதிலாக இவனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, இவனுக்கு ஒரு நன்மை இருக்கிறது, இவனுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, இவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, இவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, இவனுக்கென்று நான் ஒரு வாழ்க்கை வைத்திருக்கின்ற எனக்காக நன்மையை பேசுகிற ஒரு ரத்தம் இருக்கிறது என்றால் அது என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.